சுவையான பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அதே நெய்யில் ஒரு அரை கப் ஜவ்வரிசியை போட்டு நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்ததையும் அதில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விட்டுருங்க. ஜவ்வரிசி ஓரளவுக்கு வெந்ததும் அதில் சேமியாவை போட்டுக்கோங்க. சேமியா நல்லா வெந்ததும் அதில் 2 ஏலக்காய் கிள்ளி போட்டுக்கோங்க. இப்போது தேவையான அளவு சர்க்கரை, உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை போட்டுக்கோங்க. அரை கப்பு ஜவ்வரிசிக்கு நான் 1 கப் சர்க்கரைக்கு பக்கமாக போட்டிருக்கேன். சர்க்கரை போட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் காய்ச்சின பாலை ஊற்றிக்கோங்க. பாலை ஊற்றி ஒரு கொதி வந்ததையும் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி திராட்சை ஆட் பண்ணதையும் அடுப்பு அணைச்சிருங்க. சுவையான பாயசம் ரெடி.